கொடுத்துட்டு போயிட. அண்ணாலே என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே. இப்போ நேருக்கு நேர் ஆண்டு கொண்டாச்சு, உடம்பையும் புத்தம் புதுசாக கொடுத்தாச்சு. என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே, விண்ணிலே மறைந்து அருள் புரி வேதநாயகனே. சாமி ஏங்க மறைஞ்சு விளையாட்டு காட்டுறீங்க? மறைஞ்சிய விளையாட்டு காட்டுறீங்க? கண்ணினாள் திருக்கையிலையில் இருந்த நின்கோளம் நன்னி நான் தொழ நயந்து அருள் புரியன பணிந்தார். ரெண்டு விதமாக எடுத்துக்கலாங்க. இப்போ இறைவன் காட்சியை கொடுத்திருந்தாலும் கூட இவருடைய நோக்கம் என்ன, விருப்பம் என்ன? கைலாய மலையில் நீ எப்படி உட்காந்துருக்கான்னு பார்க்கணும், அதுதான் முக்கியம். அப்பர் சாமி சொல்கிறாராமா, பெருமானை நீ இங்கே காட்சி கொடுக்குற, அதே ரிஷபாரூடன்றதா அதை ஏன் இங்கே கொடுப்பானே? நீ ஏற்கனவே எல்லா இடத்தையும் தான் எனக்கு கொடுத்துட்ருக்குற, அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. கைலாய் அது வீடு, உன்னை இடத்துல பார்க்கணும். சிங்கத்தை அதோட குகையில் போய் சந்திக்கணும். அது மாதிரி பெருமானே உன்னை ஏரியாவில் வந்து பார்க்கணுமியா, அதுதாயா எனக்கு ஆசை அப்படின்னாராம்மா. சாமி மீண்டும் அசரீரியாக திருநாவுக்கரசருக்கு பதில் தருகிறார். அப்பரே, நீங்கள் இந்த பொய்கையில் மூழ்குங்க, இந்த பொய்கையில் மூழ்கி திருவையாற்றிலே எழுந்திருப்பீராக. அங்கே நான் கைலையில் இருக்கின்ற காட்சியை உமக்கு காட்டுவோம். இந்த பொய்கையில் மூழ்கி நம்மைனா என்னையும் அம்மாவையும், நம்மை நீ கைலையில் இருந்த முறைமை, நீ என்ன ஆசைப்பட்ட? கைலை மலையில் நான் எப்படி இருந்தேன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஒரு சில ரூல்ஸு சிவபர் அப்படி கற்பனை பண்ணிக்கலாம். இல்லைப்பா நீ கைலாயத்தை வந்துட்டு அவனை திருப்பி அனுப்ப முடியாது. ஏற்கனவே நான் பிளான் பண்ணி தான் உன்னை கீழே அனுப்பியிருக்கிறேன். ராவணனுக்கு உதவி பண்ணேன்னு சொல்லி நான் உன்னை கீழே அனுப்பிட்டேன். நீ மேலே வந்துட்டா திரும்ப போக மாட்டேன். அதனால் உன்னை அப்புறம் கூப்பிட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சில காரியமெல்லாம் நீ பண்ண வேண்டியிருக்கு. எனவே பழுதில் சீர் திருவையாற்றில் கான் என பணித்தார். குற்றமில்லாத அந்த திருவையாற்றிலே சென்று எம்மை நீ காண்பாயாக அப்படின்னு இறைவன் சொன்னார். இதுக்கு மேலே மறுக்க முடியாது. அப்பர் சுவாமிகள் தெளிவு பெற்றார், புத்துடலோடு விளங்குகிறார். சரி, இறைவனுடைய ஆணை இதுவானால் நான் இந்த பொய்கையிலேயே மூழ்கி திருவையாறுக்கு செல்வோம் அப்படின்னு மனசு நினைச்சாரு. இறைவன் காட்டிய அந்த பொய்கையிலே மூழ்குகிறார். அப்படி அந்த மூழ்கின அடுத்த செகண்டு எழுந்திருக்கிறார். அப்படி மூழ்கி அப்பா அப்படி எழுந்தாரு. எழுந்தா திருவையார். எப்படிங்க டிராவலிங் டைம் அவ்வளோதான். இறைவனுடைய அந்த கருணை பாருங்க, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு. கண்ணிமைக்கின்ற நேரத்தில் கைலாய மலையிலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டில் திருவையாறுக்கு வந்துட்டார்.